2024 சபையானது சகல விதமான உபதேசத்தில் கள்ள போதனைகளுக்கு ஒப்பு கொடுத்து அடிமையாய் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பது நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்தது. சபையை விழித்துக்கொள்ளணும். விசுவாசியை நீ விழித்துக்கொள். கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு நீ எச்சரிக்கை ஆயிரு. கள்ள போதனைகளுக்கு எச்சரிக்கை ஆயிருக்கு. நீ அழைக்கப்பட்ட அழைப்பையும் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட மூல உபதேசத்திலும் நிலைத்திரு. அப்போதான் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்போதான் உன்னை ஆண்டவர் உன் வாழ்க்கையின் பெருக்கத்தை கண்டுத்தர ஆசீர்வதிப்பார். நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கள்ள ஓநாய்கள் இன்றைக்கு ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு சபைக்குள்ள உலாவிக் கொண்டு இருக்கிறது. நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கை இல்லாமல் போனால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் விழுந்து போயிடுவான். 2 பேதுரு 3:14 இப்படித்தான் எழுதுறான். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளுக்கு முன்னே நீங்கள் அறிந்திருந்தபடியால் அக்கிரமக்காரோட வஞ்சகத்தில் நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம தான் விழித்துக் கொள்ளணும். மார்க் 13:5 ஒருவன் உங்களை வஞ்சாதபடிக்கு எச்சரிக்கையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். எச்சரிக்கையாக இருப்போம். சாத்தானுடைய தப்பித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.